முக்கிய செய்திகள். தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலில் மோடி சிறப்பு பூஜை. புனித தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசிக்கு இன்று பயணம். ராமர் கோயில் விழாவுக்கு விடுமுறை அறிவித்ததை எதிர்த்து வழக்கு. மும்பை, சென்னை உயர்நீதிமன்றங்களில் இன்று அவசர விசாரணை. சேலம் திமுக இளைஞரணி மாநாடு கோலாகல தொடக்கம். திராவிட இயக்க வரலாறு பேசிய ட்ரோன்களின் மாயாஜாலம். மத்திய பாஜக அரசை கண்டித்து கேரளாவில் மனித சங்கிலி. 600 கிலோமீட்டர் தூரம் நடந்த போராட்டத்தில் 10 லட்சம் பேர் பங்கேற்பு. வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டிற்கு 3 நாள் பயணமாக வந்துள்ள பிரதமர் திரு மோடி தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் புனித தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி செல்கிறார். சென்னையில் நேற்று முன்தினம் பிரம்மாண்டமாக நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த அவர் நேற்று ஸ்ரீரங்கம் சென்று அரங்கநாதர் கோயிலில் சிறப்பு பூஜை செய்தார். கருடாழ்வார், சக்கரத்தாழ்வார், பட்டாபிராமர் சன்னதிகளில் தரிசனம் செய்த திரு மோடி ராமாயணத்தை கம்பர் அரங்கேற்றம் செய்த கம்பர் மண்டபத்தில் நடந்த பாராயணத்தை கேட்டு மகிழ்ந்தார். பின்னர் ராமேஸ்வரம் சென்று அக்னி தீர்த்த கடலிலும் கோயிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களிலும் அவர் புனித நீராடினார். அதைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி கோயில் 3ஆம் பிரகாரத்தில் நடைபெற்ற ராமாயண சொற்பொழிவை கேட்டு ரசித்த திரு மோடி அங்கிருந்து புறப்பட்டு சென்றபோது ஏராளமான பக்தர்கள் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டனர். ராமகிருஷ்ணா மடத்தில் இரவு தங்கி ஓய்வெடுத்த அவர் இன்று காலை தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு காரில் செல்கிறார். அங்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித தீர்த்தம் எடுத்துச் செல்லும் திரு மோடி வழியில் உள்ள கோதண்டராமர் கோயிலில் வழிபாடு நடத்துகிறார். அதன் பிறகு சாலை மார்க்கமாக மண்டபம் செல்லும் பிரதமர் ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையம் சென்றடைகிறார். பின்னர் தமிழ்நாட்டில் தமது 3 நாள் ஆன்மீக பயணத்தை முடித்துக் கொண்டு தனி விமானத்தில் ராமேஸ்வரம் புனித தீர்த்தத்தை காசிக்கு எடுத்துச் செல்கிறார். பிரதமர் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் 8 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ராமநாத கோயில் மற்றும் ராமகிருஷ்ணா மடம் ஆகியவை போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டு கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மதுரை விமான நிலையத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவுக்காக மகாராஷ்டிர மாநிலத்தில் நாளை விடுமுறை அளிக்கப்பட்டதை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அவசர வழக்காக இன்று விசாரிக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் நாளை ராமர் சிலை நிறுவப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. இதையடுத்து மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் மத்திய நிறுவனங்களுக்கு நாளை அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கோவா, ஒடிஷா, அஸ்ஸாம், குஜராத், உத்தராகண்ட், சத்தீஸ்கர், ஹரியானா, டெல்லி உள்ளிட்ட 11 மாநில அரசுகளும் அரை நாள் விடுமுறை அளித்துள்ளன. இது ஊழியர்களின் தனிப்பட்ட உரிமையை மறுப்பதாகும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பியூரோ கண்டனம் தெரிவித்துள்ளது. மதவாத அரசாக மாற்றும் நடவடிக்கை இது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா விமர்சித்துள்ளார். பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் மகாராஷ்டிர மாநிலத்தில் நாளை பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் 4 பேர் மும்பை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளனர். மகாராஷ்டிரா சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் குஜராத் சட்டக்கல்லூரியில் பயிலும் அந்த மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுவில் குறிப்பிட்ட ஒரு மதத்தின் கோயில் குடமுழுக்கு விழாவுக்காக பொது விடுமுறை அளிப்பது அரசியல் சாசனம் கூறியிருக்கும் மத சார்பற்ற கொள்கைக்கு எதிரானது என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பிட்ட மத நிகழ்வுக்கு அரசே முன்னுரிமை கொடுப்பது மத சார்பின்மை மீது நடத்தப்படும் தாக்குதல் என்றும், நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அரசியல் உள்நோக்கத்தோடு அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடத்தப்படுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பொது விடுமுறை அளிப்பதால் மாணவர்களின் கல்வி, பொதுப்பணிகளில் தொய்வு, அரசுக்கு வருமானம் இழப்பு ஆகியவை ஏற்படும் என்று சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர்கள் ஆட்சியில் இருக்கும் கட்சியின் விருப்பத்திற்காக பொது விடுமுறை அளிப்பது ஏற்க முடியாதது என தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இந்த மனுக்களை விசாரிக்க நீதிபதிகள் திரு கிரீஷ் குல்கர்னி, திருமதி நீலா கோகலே ஆகியோர் கொண்ட சிறப்பு அமர்வு ஏற்படுத்தப்பட்டு அதன் முன் இன்று காலை இந்த மனுக்கள் அவசர வழக்காக விசாரிக்கப்பட உள்ளன. இதேபோல் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு நாளை அரை நாள் விடுமுறை அளிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கங்கா புர்வாலா, நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி அமர்வு முன் இன்று அவசர வழக்காக விசாரணைக்கு வருகிறது. திமுக இளைஞரணியின் மாநில உரிமை மீட்பு மாநாடு சேலத்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. திமுக இளைஞரணி செயலாளராக அமைச்சர் திரு உதயநிதி பொறுப்பேற்ற பின் அக்கட்சியின் 2வது மாநில மாநாடு மாநில உரிமை மீட்பு மாநாடு என்ற பெயரில் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெறுகிறது. 100 ஏக்கர் பரப்பிலான இடத்தில் 9 லட்சம் சதுர அடியில் பிரம்மாண்டமான மாநாட்டு பந்தல் மற்றும் மேடை அமைக்கப்பட்டு 1.5 லட்சம் பேர் அமரும் வகையில் இருக்கைகள் போடப்பட்டுள்ளன. மாநாட்டு பந்தலுக்கு நேற்று மாலை வந்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
பின்னர் மாநாட்டின் சுடர் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்ட நீட் விலக்கு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி அணிவகுப்பை திரு ஸ்டாலின் பார்வையிட்டார். இளைஞர் அணியின் இருசக்கர வாகன பேரணியினர் தங்களின் வாகனங்களில் பதாகைகளை ஏந்தி வருகின்றனர். பின்னர் முரசொலி அரங்கத்தில் புகைப்பட கண்காட்சியை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து 1000 ட்ரோன்கள் பங்கேற்ற திராவிட இயக்க வரலாறு குறித்த வியக்க வைக்கும் ட்ரோன் ஷோ நடைபெற்றது. பின்னணி இசைக்கேற்ப பல்வேறு வண்ணங்களில் விண்ணில் ஜொலித்த ட்ரோன்கள் அணிவகுத்து அண்ணாவின் வரலாற்றையும் திமுக உதயம் பற்றியும் தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட்டது பற்றியும் காட்சிகளால் விவரிக்க பல்வேறு தரப்பினருக்கான கலைஞரின் தொலைநோக்கு திட்டங்கள், அவரது தமிழ் வெல்லும் என்ற கையெழுத்து, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நடைமுறைப்படுத்தி வரும் திராவிட மாடல் ஆட்சி, ஒற்றை செங்கலை தூக்கி நிற்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் உருவம் என வானில் பரவிய காட்சிகள் விழிவிரிய கவனிக்க வைத்தன. ட்ரோன்களில் எழுந்த தந்தை பெரியார் அனைவரையும் பிரமிக்க வைத்தார். உங்களை சூழ்ந்திருக்கும் இருள் விதியல்ல, ஆதிக்கவாதிகளின் சதி என்று இடித்துரைத்து ஏற்றத்தாழ்வை அடித்து விரட்ட கிளம்பியது ஒரு கைத்தடி. அந்த தடிக்கு சொந்தக்காரர் ஒரு தாடிக்காரர். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று சொன்னவர். ஆயுதமும் காகிதமும் பூஜை செய்ய அல்ல, புரட்சி செய்ய என தனது தள்ளாத வயதிலும் போர் முரசு கொட்டியவர். மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியாக காலை 9 மணிக்கு திமுக கொடியை மகளிர் அணி செயலாளர் திருமதி கனிமொழி ஏற்றி வைக்கிறார். மாநாட்டு தலைவராக திரு உதயநிதி முன்மொழியப்படுகிறார். பின்னர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மாநாட்டை தொடங்கி வைக்க தீர்மானங்கள் வாசிப்பு, மொழிப்போர் தியாகிகளின் படத்திறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. திராவிட மாடல், மாநில உரிமைகள் பறிப்பு, சுயாட்சி உள்ளிட்ட 22 தலைப்புகளில் உரைகள் நடைபெற உள்ளன. தமிழ்நாட்டில் பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்பதுதான் மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மாநாட்டுடைய பேரே மாநில உரிமைகள் மீட்பு மாநாட்டு தான். இன்னும் கொடுக்கப்பட்டிருக்க தலைப்புகள் ஒவ்வொன்றுமே இந்த ஒவ்வொரு உரிமையை எப்படி இப்போ பறிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருந்து இதை மீட்க என்ன பண்ணணும், அதுக்கு ஒன்றிய அரசை நம்ம அகற்றணும் அப்படிங்கிறது ஒரே குறிக்கோள். எனவே அதை நோக்கி நம்முடைய பயணம் தொடரும். இளைஞரணி மாநாட்டு நுழைவாயிலுக்கு தந்தை பெரியார் பெயரும், மாநாட்டு திடலுக்கு பேரறிஞர் அண்ணா பெயரும், அரங்கத்திற்கு கலைஞர் பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. நீட் தேர்வால் உயிரிழந்த அனிதா மற்றும் மாணவன் தனுஷ் பெயரிலும் நுழைவாயில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாநாட்டில் நிர்வாகிகள் உரையை தொடர்ந்து மாலை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சிறப்புரையாற்ற உள்ளார். சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் கலந்து கொள்ள சென்னை ஆவடியில் இருந்து சிறப்பு ரயில் மூலம் 7000க்கும் மேற்பட்டோர் புறப்பட்டுச் சென்றனர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கானோர் திரள்வதால் சேலம் இளைஞரணி மாநாடு நடைபெறும் பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கேரள மாநில வளர்ச்சி பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் பாராமுகம் காட்டும் மத்திய பாஜக அரசை கண்டித்து கேரளாவில் 600 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கு மத்திய பாஜக அரசு தேவையான நிதியை ஒதுக்காமல் அலட்சியம் காட்டுவதால் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் கேரளாவில் வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் தவிர்க்கும் மத்திய அரசை கண்டித்து இந்திய ஜனநாயக இளைஞர் பேரவை சார்பில் காசர்கோடு முதல் திருவனந்தபுரத்தில் உள்ள ஆளுநர் மாளிகை வரை சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவுக்கு நேற்று மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. 14 மாவட்டங்களில் நடந்த இப்போராட்டத்தில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இளைஞர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் ஏராளமானோர் போராட்டத்தில் ஆர்வமாக கலந்து கொண்டதாக இந்திய ஜனநாயக அமைப்பினர் தெரிவித்தனர். முதல்ல டிஒய்எஃப்ஐ மட்டும்தான் நாங்கள் கால் பண்ணுறோம். ஆனால் கேம்பெயினோட பக்கத்தில் வரும்போது எல்லா பகுஜனங்களும் இந்த கேம்பெயினில் கலந்து காட்டுறாங்க. வரக்கூடிய எலெக்ஷன்லேயும் நம்ம யுவஜனங்களை அணிநிறுத்தி பிஜேபிக்கு எதிரான போராட்டத்தை சக்தி பண்ணுறதுக்கான பிரதிஜை எடுத்திருக்கேன். கேரளாவுக்கு வழங்கப்பட வேண்டிய வரி பங்கீடு, வளர்ச்சி திட்ட நிதி ஆகியவற்றை வழங்காமல் இருப்பதை கண்டித்தும் ரயில்வே தனியார் மயமாக்கலை எதிர்த்தும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மனித சங்கிலியின் போது மத்திய பாஜக அரசை அகற்ற உறுதிமொழி ஏற்கப்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சாலையின் ஒரு ஓரமாக போக்குவரத்துக்கு இடையூறின்றி மனித சங்கிலியாக கைகோர்த்து நின்றனர். ஆந்திராவில் கோயில் அர்ச்சகர் ஒருவர் பக்தர்கள் தட்டில் போடும் தட்சணை காசுகளை சேர்த்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கூட்டர் வாகனம் வாங்கி அசத்தியுள்ளார். சித்தூர் மாவட்டம் பைரெட்டிப்பள்ளி மண்டலத்தில் உள்ள குப்பனப்பள்ளி கிராமத்தில் கால பைரவ சுவாமி கோவில் உள்ளது. அதில் அர்ச்சகராக உள்ள முரளிதர் என்பவருக்கு நீண்ட காலமாக ஸ்கூட்டர் வாங்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. இதற்காக கோயிலில் பக்தர்கள் தரும் தட்சணை பணத்தில் குடும்ப செலவு போக எஞ்சியதை சேமித்து வைக்க தொடங்கினார்.
அவ்வாறு 3 ஆண்டுகளாக சேர்த்து வைத்த காசுகளை எடுத்துக்கொண்டு மனைவியுடன் ஸ்கூட்டர் விற்பனை மையத்திற்கு சென்ற அவர் அங்கு தனக்கு பிடித்த வாகனத்தை தேர்வு செய்தார். அதன் விலை 1.30 லட்சம் ஆகும். விலை விவரத்தை தெரிந்து கொண்ட அவர் வீட்டில் இருந்து கொண்டு வந்த 3 பைகளில் இருந்த சில்லறை காசுகளை கொட்டியவுடன் ஷோரூமில் இருந்தவர்கள் அசந்து போயினர். லக்ஷ்மி தேவியே உங்கள் கடைக்கு வந்திருக்கிறார், இத்தனை பணத்தை நீங்கள் இதுவரை ஒன்றாக பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று அர்ச்சகர் முரளிதர் கூறியதை கேட்டு ரசித்த விற்பனை மைய ஊழியர்கள் நாணயங்கள் அனைத்தையும் எண்ணத் தொடங்கினர். 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் நாணயங்களாக குவிந்திருந்த மொத்த காசுகளையும் எண்ணி முடிக்க 1 மணி நேரத்திற்கும் மேல் ஆனது. முழு பணமும் கிடைத்தவுடன் அர்ச்சகருக்கு அவர் விரும்பிய இருசக்கர வாகனத்தின் சாவியை கடை உரிமையாளர் வழங்கினார். இதையடுத்து அங்கேயே பூஜை செய்த அர்ச்சகர் முரளிதர் தனது பிரியமான ஸ்கூட்டரை வீட்டுக்கு ஓட்டிச் சென்றார். தட்சணை நாணயங்களை வைத்து அர்ச்சகர் ஒருவர் ஸ்கூட்டர் வாங்கிய சுவாரஸ்ய சம்பவம் வலைதளங்களில் பரவி வருகிறது. 12 லட்சம் வாசகர்கள் பங்கேற்ற சென்னை புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவடைகிறது. எழுத்தாளர்களின் படைப்புகளை வாசகர்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் பபாசி எனப்படும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் சென்னையில் ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 47வது சென்னை புத்தக கண்காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் கடந்த 3ஆம் தேதியிலிருந்து 18 நாட்களாக நடைபெற்று வருகிறது. குழந்தைகளுக்கான சிறுகதைகள் தொடங்கி நாவல்கள், இலக்கிய நூல்கள், பொது அறிவு, வரலாற்று புதினங்கள் என அள்ள அள்ள குறையாத அமுத சுரபி போல காண கிடைக்காத பல படைப்புகள் புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. வாசகர்களுக்கு எளிதில் புத்தகம் கிடைக்கும் வகையில் 1000 அரங்குகளில் பல்வேறு படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 18 நாட்களில் இதுவரை 30,000 மாணவர்கள் உள்பட 12 லட்சம் வாசகர்கள் புத்தக திருவிழாவில் பங்கேற்று 15 கோடி ரூபாய் அளவுக்கு புத்தகங்களை வாங்கி சென்றதாக பபாசி அமைப்பு தெரிவித்துள்ளது. புத்தகங்களை தேர்ந்தெடுப்பது மட்டுமின்றி வாசிப்பின் அவசியம் குறித்து மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பதும் அனைவரின் கடமை என புத்தக பிரியர்கள் கூறினர். தொடர்ந்து கல்லூரிகளுக்கும் ஸ்கூலுக்கும் நிறையா மோட்டிவேஷனல் ஸ்பீச் அந்த மாதிரிலாம் கொடுக்கறது உண்டு. அப்போ சிறார்களுக்கு சிறந்த படைப்புகள்லாம் என்ன மாதிரி வந்திருக்கு, அது அவங்களுக்கு எப்படி ஒரு புத்தகத்தை எப்படி வாசிக்க வைக்கிறது, புத்தகம் நான் ஃபஸ்ட்டு ஏன் படிக்கணும், அதை பற்றின ஒரு விழிப்புணர்வுக்கு முதல்ல நாம் அதை எப்படி எளிமைப்படுத்தி தரணும் அப்படிங்கிறத ஒரு புரிதலுக்காக எங்கெங்கெல்லாம் சிறார்களுக்கான புத்தகங்கள், குறிப்பாக இந்த புக் ஃபேரில் நான் அதை தான் தேடி வாங்கிட்டு இருந்தேன். வருஷம் புக் ஃபேருக்கு வருவேன். இந்த வருஷமும் வந்தோம். இந்த வருஷம் நான் நிறைய புக் ஷாப் பண்ணியிருக்கேன். போன இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புக்ஸ் 10% ஆஃபரில் கிடைக்கிறதுனால புக் ஃபேரில் வாங்கினா ப்ரைஸும் லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கதை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாசிக்க பழகும் போதுதான் புத்தகம் குறித்த தேடல் அதிகரிக்கும் என வாசகர்கள் தெரிவித்தனர். தினமும் மாலையில் எழுத்தாளர்களுடனான உரையாடல், கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல இலக்கிய நிகழ்வுகள், ஆளுமைகளின் சிறப்புரை என கடந்த 2 வாரங்களுக்கு மேல் சிந்தனை விருந்து படைத்து வந்த சென்னை புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இனி வருவது செய்தி துளிகள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 500 கனஅடியிலிருந்து 1500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் ஜனவரி மாதத்துக்கு தேவையான 4 TMC தண்ணீர் வழங்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டதன் அடிப்படையில் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அந்த தண்ணீர் நேற்று மாலை தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவை வந்து சேர்ந்தது. நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள 5 அருவி, மெயினருவி ஆகியவற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே நல்லுறவை வலுப்படுத்தும் விதமாக நடத்தப்படும் 20 ஓவர்கள் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் தலைமை நீதிபதி திரு சஞ்சய் விஜயகுமார், கங்கா பூர்வாலா தலைமையிலான அணியும் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் தலைமையிலான அணியும் மோதின. முதலில் பேட் செய்த வழக்கறிஞர்கள் அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 164 ரன்கள் எடுத்தது. பின்னர் ஆடிய நீதிபதிகள் அணியினர் 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழந்து 108 ரன்களை மட்டுமே எடுத்தனர். இதையடுத்து 56 ரன்கள் வித்தியாசத்தில் வழக்கறிஞர்கள் அணி வெற்றி பெற்றது. கோவையில் துவங்கியுள்ள ஆசிய நகைகள் கண்காட்சியில் ராமாயண காட்சிகளை மையமாக கொண்டு 22 வகை நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் சென்னை, பெங்களூர், மும்பை மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்கள் அரங்கங்களை அமைத்துள்ளன. அதிர்ஷ்டம் என்று எதுவும் கிடையாது, முறையான திட்டமிடலை வெற்றி தரும் என்று சந்திராயன் திட்ட இயக்குநர் திரு வீரமுத்துவேல் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் பயிலும் பல்வேறு திறன் படைத்த மாணவர்களை அழைத்து வாரந்தோறும் கலந்துரையாடும் காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சியில் விண்வெளி பயணம் என்ற தலைப்பில் பேசிய அவர் சந்திரயான் திட்டத்தின் செயல்முறைகள் குறித்து விளக்கினார்.
தெற்கு ரயில்வேக்கு சொந்தமான பெரம்பூர் மண்டல மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள் பற்றாக்குறையால் மருத்துவ கழிவுகள் ஆங்காங்கே குவிந்து கிடப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. மருத்துவ கழிவுகள் அகற்றப்படாததால் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார கேடும் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் தைப்பூச தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. 27, 28 ஆகிய தேதிகளில் மலையை வலம் வரும் தேர் நிலையை அடைகிறது. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் முதல் நாளில் 2 தங்கம் உட்பட 4 பதக்கங்களை தமிழ்நாடு வென்றுள்ளது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 நகரங்களில் வரும் 31ஆம் தேதி வரை 27 விளையாட்டு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன. முதல் நாளான நேற்று சென்னை ராஜரத்ன மைதானத்தில் நடைபெற்ற யோகா போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் தமிழக வீரர்கள் தேவேஷ், சர்வேஷ் இணை தங்கப்பதக்கம் வென்று அசத்தியது. மகளிர் பிரிவில் ஓவியா, ஷிவானி வெண்கலம் வென்றனர். தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற வாழ்வீச்சு ஆண்கள் பிரிவில் தமிழக வீரர் ஆன்பிளிஸ் கோவின் மணிப்பூரின் ஜெனித்தை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். மகளிர் பிரிவில் தமிழ்நாடு வீராங்கனை ஜெபர்லினுக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற கபடி ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தமிழ்நாடு அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் 2 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது. இந்நிலையில் முதல் முறையாக சேர்க்கப்பட்டுள்ள ஸ்குவாஷ் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைக்க உள்ளதாக தமிழக வீராங்கனை பூஜா ஆரத்தி தெரிவித்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். ராமேஸ்வரத்தில் தங்கியுள்ள பிரதமர் மோடி தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயிலில் இன்று பூஜை செய்து புனித தீர்த்தத்தை காசிக்கு எடுத்துச் செல்கிறார். ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதை எதிர்த்த மனுக்கள் மீது மும்பை, சென்னை உயர்நீதிமன்றங்களில் இன்று விசாரணை நடைபெறுகிறது. திமுக இளைஞரணி சார்பில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநில உரிமை மீட்பு மாநாடு சேலத்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.